Greetings to you all students. On behalf of our Mount St. Joseph Higher Secondary School, I welcome you all for this Maths online session. Before getting into the class, இப்போ பாருங்கள், நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். அப்போ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மேக்ஸ்ன்றதை பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். எப்படிலாம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போது மேக்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா சப்ஜெக்டும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் ஃப்ரம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நமக்கு ஒரு எத்திக்கல் வேல்யூவை டீச் பண்ணுது, ஒரு மதிப்பீடை நம்மளுக்கு டீச் பண்ணுது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மேக்ஸு நமக்கு டீச் பண்ணுற எத்திக்கல் வேல்யூ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு நம்மளோட லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணுது. அப்போது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்மளோட பேரண்ட்ஸு, வெல்விஷர்ஸு யாராக இருந்தாலும் நம்மளை பார்க்கும்போது நீ மேக்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது கூட நம்மளோட மேக்ஸ் மார்க்கை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் இஸ் த ஒன்லி சப்ஜெக்ட் விச் வில் ஜட்ஜ் த ஆட்டிடியூட் ஆஃப் தட் பர்சன் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்படி மிஸ் நம்மளோட ஆட்டிடியூடை அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஜட்ஜ் பண்ணோம் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப மேக்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த பர்சிவியரன்ஸ் அப்படின்ற ஒரு எத்திக்கல் வேல்யூ வந்து அவங்களுக்குள்ள டெவலப் ஆகும். இப்போ ஒரு ப்ராப்ளம் அவங்க போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வர வரைக்கும் விடாமல் அவங்க வந்து விடாமுயற்சியோட ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இன்கேஸ் அவங்க ட்ரை பண்ண ப்ராப்ளத்தில் ஆன்சர் தப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ரீசெக் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ அனலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்கை சார்ட் அவுட் பண்ணி எடுப்பாங்க. சார்ட் அவுட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் எதனால் வந்துச்சு அப்படின்றத அங்கே யோசிப்பாங்க. யோசித்ததுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண நினைப்பாங்க. ஒன்ஸ் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் இதே மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஸ்டூடெண்ட், மேக்ஸை போடும்போது இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற ஸ்டூடெண்ட் லைஃப்லையும் கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதாவது தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது எதனால் நடந்திருக்குன்றத அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒன்ஸ் அவங்களோட லைஃப்பில் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஒரு பர்சனாலிட்டிக்கு உண்டான ரொம்ப முக்கியமான தேவையான ஆட்டிடியூட். இது எல்லாத்தையுமே நமக்கு இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு கொடுக்குது. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் and it has to be learned very carefully. So with this simple motivation, let's get into the class. Welcome dear students. In today's topic, let's learn graphical representation of linear inequalities. So we are going to represent the linear inequalities with the help of a graph. Is it clear? So you know what is meant by a linear. What is meant by linear? Linear means line. Linear means what? Line. So what is the general equation of the line? General equation of the line is ax plus by plus c is equal to 0. Is it clear? So this is the general equation of the line. So it is termed as a linear. Now coming to what is inequalities. We know what is meant by equalities, isn't it? What is the meaning of equality? Equality means equal. So what is the meaning of inequality? Inequality, opposite to equality. So what does it mean? Maybe it is less than or greater than. So these are termed as inequalities. Maybe less than or equal to, or greater than or equal to. So these are termed as what? Inequalities. So we are going to solve the given inequality and we are going to represent the given linear inequality using the graph. Okay. So very very simple exercise. This exercise is exercise 2.10. Is it clear students? Okay. Now look into this. We know the graph, isn't it? Now look into this. This is the graph sheet. Yes or no? Now this is x-axis and this is termed as y-axis. Okay. Now look into this. X-axis we denote it by x. So this region is the positive axis of x. Whereas x dash represents the negative side of the x-axis. Yes or no? The same way y-axis. This is the positive axis of what? Y. What is the y dash? Y dash is this here we will denote all the
negative values of what? Y. Okay. Now the entire graph is divided into two half planes. Yes or no? Yes. So now the x-axis is the x-axis divides the whole graph into right side and left side. Yes or no? So we have right side one half plane and left side one half plane. The same way, this y-axis divides the graph into two half planes, that is upper half plane and the lower half plane. Yes or no? Okay. Now very important. Look into this equation, ax plus by plus c is equal to 0. Now whatever may be the values of a, b and c, a, b and c are termed as constant. Okay. Now if I am going to substitute the value of x comma y, x comma y. So if I give any number, any constant to values assigned to this x and y, when I substitute here, the equation has to be satisfied. What is the meaning of that? Equation has to be satisfied now. It should be equal to 0. That equation is equal to what? 0. If not, if I substitute any other value other than this x comma y, suppose if at the first case, if I substitute x comma y as 1 comma 1, this 1 comma 1 satisfies this equation and the final answer is equal to 0 ன்னு சொன்னா, this point, which point 1 comma 1 will satisfy this equation. Is it clear? So what is the meaning of that? Now look into this. 2x plus 3y plus 5 equal to 0. Is it clear? Now I am going to assign values of x comma y as what? 1 comma 1. So 1 comma 1. So what is 1 comma 1? Tell me. So now this becomes 2 into 1 is 2 plus 3 into 1 is 3 plus 5. So now 2 plus 3 is 5, 5 plus 5 is 10. So does this equation is equal to 0? No, this is not equal to 0. So what I can demand, this 1 comma 1 does not lie on this line equation or does not satisfy this equation. Now look into this. If I am going to substitute minus 1 comma minus 1. Now substitute and see. It will become 2 into minus 1 plus 3 into minus 1 plus 5. Yes or no? Now look into this. This becomes minus 2 minus 3 plus 5. So minus 2 minus 3 will become minus 5. Now this is plus 5. So this will be equal to what? 0. Yes or no? So now what is the meaning of this? Minus 1 comma minus 1 satisfies the given equation. So what is the meaning of this? அப்படின்னு சொன்னா, there will be few points where I can assign it as x comma y, which will satisfy the equation and which will not satisfy the equation. There will be few points minus 1 comma minus in such points where the equation will be satisfied. Is it clear now? Now this is going to be a concept of the graphical representation. Based on this only we are going to draw the graph and shade the region which satisfies the given question. Is it clear? So I'll explain once more. Please listen. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இப்போ பாருங்க ax plus by plus c is equal to 0 அப்படின்றது தான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன். லீனியர்னா என்னது? லைனுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் எந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தா எனக்கு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஈக்குவல் டு 0 வரணும். ஈக்குவல் டு 0 தரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் டு 0 வரலைன்னா நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இந்த ஈக்குவேஷன் 2x plus 3y plus 5 equal to 0ன்னு பார்த்தோம். இதுக்கு நான் 1 comma 1 அசைன் பண்ணி பார்த்தேன். அசைன் பண்ணும்போது என்னோட ஆன்சர் 0 வரலை. என்ன வந்துருச்சு? 10ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த பாயிண்ட் 1 comma 1 இந்த ஈக்குவேஷனை என்ன செய்யலை? சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் -1 comma -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ எனக்கு ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை
ஆயிடுச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அப்போ பாயிண்ட்ஸ் வந்து இப்படியும் சாட்டிஸ்ஃபை ஆகாத பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம், சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? இது வந்து ஈக்குவல் டுக்கு இப்போ நம்ம இன்இக்வாலிட்டிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இன்இக்வாலிட்டி இப்போ கொஸ்டினில் இன்இக்வாலிட்டி எது கொடுத்துருந்தாலும் நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு அசைன் பண்ணி தான் நாம் ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஷால் வி டூ இட் நவ்? எஸ். Now, let's discuss exercise 2.10 first sum. Is it clear, students? Okay. Now, look into this. Given equation is x is less than or equal to 3y, comma, x is greater than or equal to y. Two equations are given. Now, what is the first procedure? Whatever may be the equation, first I am going to, whatever may be the inequality, whether it is less than or equal to or greater than or equal to, I need not worry. First thing what I am going to, now this is one equation and this is one equation. So there are how many equations? Two equations are given. Okay. So now I am going to concentrate on the first equation. So now in spite of this inequality, I am going to rewrite this equation as equal equation. Is it clear? So as it is, I am going to write x here. Instead of inequality, what I am going to substitute? Equal to. Equal to what? 3y. So x is equal to 3y. Now what I am going to do? I am going to frame a tabular column in order to draw the graph. You know, with the help of the tabular column only, I am going to draw the graph. Okay. So now I am going to assign the values of x or y. Now since the equation is x is equal to 3y. So x is depending on the value of what? Y. எஸ் அண்ணோ ஒய்க்கு வேல்யூ கொடுக்க எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். நம்ம இதை ரிவர்ஸ்லேயும் நம்ம எழுதலாம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? எக்ஸ் டிவைடட் பை 3ன்னு எழுதலாம். ஆனால் அது வந்து டெசிமலில் வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? இப்படியே வச்சுக்கிறோம். Is it clear? So now I'm going to assign the value of what? Y. So now any random value we can choose for x and y. So now look into this. I have assigned value of y to be 1. First case I have given y to be what? 1. So if I substitute y is equal to 1, what will be the value of x here? X is equal to 3 into 1. So what is the value of x here? So x value is 3 into 1 is what? 3. Is it clear? Okay. Now I am going to substitute the value of y to be what? 2. So if I am going to substitute y is equal to 2, what will be the value of x now? 3 into 2. So the value of x is what? 6. Is it clear, students? Okay. Now what I am going to do next? With the help of this tableau, it's enough. If you give only 2 values, it is more than enough to draw a straight line. Okay. Now I am going to draw the graph, or I am going to draw the straight line with the help of this point. So how will you calculate this point now? Now tell me. Now the points are, the coordinates are 3, 1 and 6, 2. And 6, 2. Yes or no? Yes. Now we are going to plot the point 3, 1 and 6, 2 in a graph. Shall we? Now look into this. Now the point is 3, 1. So what is the meaning of 3, 1? X axis la 3, y axis la enadhu 1. Is it clear? So x axis la irundhu y axis 1 க்கு நேரா மீட் பண்ணக்கூடிய அந்த point of intersection la I am going to keep 1 dot exactly. Is it clear? Okay. Now what is the next point? 6, 2. அப்போ x axis la 6, y axis la enadhu 2. Okay. Now x axis la 6 இங்க இருக்கு, y axis la 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல தான் நாம என்ன செய்ய போறோம்? பாயிண்ட் வைக்க போறோம். Is it clear now? Now what we are going to do? We are going to draw the straight line passing through these 2 points. Okay. இப்போ just rough என்ன பண்ண போறோம்னா இந்த 0, this is the origin, isn't it? அப்போ இந்த 0 வந்து x ஆக்சிஸ்க்கும் உண்டு, y ஆக்சிஸ்க்கும் உண்டு. அப்போ நாம் வரைய போகிற லைன் வந்து இந்த 0, 0ல பாஸ் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அப்போ எப்படி செக் பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்யோட வேல்யூவும் 0 ஆகிடுமா பாருங்க. ஓகே. ஸோ நான் லுக் இன்டு திஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா
y will also be equal to what? 0. Is that no? Okay. இப்போ yக்கு value 0 கொடுத்தா x ஓட value என்னவாயிடும் பாருங்க. x will also be equal to 0. So what is the meaning? So அப்போ 0, 0 வழியா இந்த point வந்து என்ன ஆகுது? Pass ஆகுது. Is it clear? Okay. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா we are going to draw the straight line for this in such a way that particular line passes through the origin 0, 0. Shall we? Okay, students, now look into this. I have drawn a straight line. Yes or no? So now I have to mark the equation x is equal to 3y. Okay, ஏன்னா x is equal to 3yக்கு தான் நாம் இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம்? Tabular column போட்டிருக்கோம். அதுக்கு point கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே? line draw பண்ணியிருக்கோம். Is it clear? Okay. Now we are going to concentrate on the second equation. The second equation is very, very simple. X is equal to what? Y. Now, I told you already, இங்கே x is greater than or equal to y இருந்தாலும் அதை நாம் என்னன்னு தான் எழுத போகிறோம்? Equal to y தான் எழுத போகிறோம். ஸோ எழுதியாச்சு. ஸோ x is equal to y. இப்போ x is equal to yனா xக்கு வேல்யூ கொடுக்க கொடுக்க எதோட வேல்யூ வரும்? y ஓட வேல்யூ வரும். Now I am going to substitute x is equal to 2னு substitute பண்ண போகிறேன். அப்போ y ஓட வேல்யூவும் என்னவாயிடும்? அதே 2 தான் நமக்கு கிடைக்கும். Yes or no? So the next one, x is equal to 4 கொடுக்க போகிறேன். அப்போ y ஓட வேல்யூவும் எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது? 4 தான் கிடைக்க போகுது. Okay. So now what will be the points now? Coordinates என்னவா இருக்கும்? 2, 2 and 4, 4. Yes or no? Okay. Now look into this. I am going to plot this 2, 2 and 4, 4 in the graph. Okay. But 2, 2. What is the meaning of 2, 2? X-லையும் 2, y-லையும் 2. அப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த இடம் பாருங்க. கரெக்டாக என்ன செய்யணும்? நீங்கள் மார்க் பண்ணணும். Is it clear? Next one is 4, 4. So 4, 4. X-axis is 4 and again y-axis is 4. Is or no? Okay. So I have marked those 2 points. Is it clear? Okay. Now again I am going to check whether this line, this new line x is equal to y is going to pass through the origin என்னன்றதை நான் பார்க்க போகிறேன். அப்போ xக்கு 0 கொடுத்தா y ஓட வேல்யூ என்னவாயிடும்? 0 ஆயிடும். yக்கு 0 கொடுத்தா x ஓட வேல்யூ என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஸோ கண்டிப்பாக இது 0, 0ல என்ன பண்ணுது நம்மளோடது? பாயிண்ட் பாஸ் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? I can draw the line which passes through the the origin 0, 0. Shall we? Yes. Now look into this, students. I have drawn the line. Plot பண்ண point மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ line draw பண்ணியிருக்கேன். In order to differentiate, two lines differentiate பண்ண I have drawn it in a different color. So x is equal to y and x is equal to 3y. Is it clear? So now this is going to be a very basic procedure for all the sums what you are going to do in the exercise 2.10. So first what you are going to do? You are going to change the inequality sign into equal to sign for all the, how many equations may be? Either one equation or two equation or three equation. So you are going to change it into equal to and then you are going to form a tabular column. You are going to assign the values randomly and you are going to find the coordinates of the tabular column and then you are going to plot it and you are going to draw the straight line. This is going to be the initial procedure for all the sums. Is it clear, students? Okay. Now next what we are going to do? Now we have drawn the line for the equality. ஆமாவா? equal toக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்க. ஆனால் நம்மளோட question வந்து எதை represent பண்ணணும்? less than or equal toக்கு greater than or equal to. இப்போ நாம் இதை செக் பண்ண போகிறோம். எந்த ரீஜனில் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். Now listen very, very carefully. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த லைன் ஈக்குவேஷன் x is equal to 3yக்கு நம்ம எது வரைஞ்சிருக்கோம்? இந்த லைட் ப்ளூ கலர் வரைஞ்சிருக்கேன் பாருங்க லைன். இந்த x is equal to 3y. இப்போ இந்த x is equal to 3y லைன் வந்து பாருங்க 2 ஹாஃப் பிளேன்ஸாக நமக்கு பிரிச்சிருக்கு. ஆமாவா? பாருங்க இதோட மேல் பகுதி ஒரு ஹாஃப் பிளேன் ஆகும். இந்த லைனுக்கு கீழ் பகுதி இருக்கிறது ஒரு ஹாஃப் பிளேன் ஆகும். நமக்கு என்ன பண்ணியிருக்கு? பிரிச்சிருக்கு. ஆமாம் தானுங்களே? ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ப்ளூ லைனோட மேல் பகுதியில் ஒரு பாயிண்ட்டை நான் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் அசைன் பண்ணி பார்க்க போகிறேன். செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நாம் என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷனில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இஸ் இட் கிளியர்? இப்போ பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா? ஓகே. now look into this. இப்போ இந்த 3க்கு நேராக ஓகே 2க்கு நேராக. So what I am going to do? I am going to take one point here. What's that? 3, 2.
What is the point here? 3, 2. இப்போ இந்த 3, 2வை என்னோட ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஷால் வி? ஓகே, அப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து என்ன போட போகிறோம்? 3னும் ஒய்க்கு பதிலாக 2னும் போட போகிறோம். ஸோ லுக் இன்டு திஸ். அப்போ 3 is less than or equal to 3 into 2. Yயோட வேல்யூ 2 தானே. ஸோ this implies what will be the answer? 3 is less than or equal to என்னது? 6. 3 is less than or equal to 6. இப்போ இந்த வாய் பாகம் எதை பார்த்துருக்கு? 6. அப்போது less than 3 வந்து 6 விட less thanஆகவும் இருக்குது, ஈக்குவல் டுவாகவும் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு ஆப்ஷன் நம்ம விட்டுருவோம். ஆனால் என்னவா இருக்குது? less than 6ஆக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டு 3, 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இந்த ஈக்குவேஷனை? கண்டிப்பாக பண்ணுது. ஓகே, நான் லுக் இன்டு. அப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? மேலே இந்த லைனுக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் ரேண்டமாக எது வேணால் எடுத்துக்கலாம். நான் எடுத்த பாயிண்ட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் இந்த ரீஜனில் எங்கே வேணால் எடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக என்னவாகும்? இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டை நான் அசைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் 3ல் -1 எடுத்து பார்ப்போமா? எஸ், ஐ எம் கோயிங் டு செக் த வேல்யூ. கோஆர்டினேட் வந்து 3, -1. Okay, so 3, -1 I am going to check. So 3, -1 na in the place of x I am going to write what? 3 less than or equal to 3 into -1. Okay, so what will be the answer? 3 is less than or equal to -3. Yes, so does this is satisfied? 3 வந்து -3யை விட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ட்ரூவா? இல்லை, ராங். எஸ் நோ? அப்போது நான் எடுத்திருக்கிற இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணலை? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போது ஒரு பாயிண்ட் நம்ம செக் பண்ணால் போதும். இப்போ 3, -1 எங்கே இருந்துச்சு? இந்த லைனுக்கு கீழே இருந்துச்சு. அப்போது இந்த சைட்லேருந்து இந்த லைனுக்கு கீழே இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக நம்மளோட ஈக்குவேஷன் என்னவாகாது? சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நாம் எடுத்திருக்க பாயிண்ட் எங்கே எடுத்திருக்கோம்? இந்த ப்ளூ லைனுக்கு மேலே. அப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன செய்யும்? எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இஸ் இட் கிளியர்? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த சைடு வேணால் இந்த லைனுக்கு மேலே இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக என்னவாகும்? சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய சொல்யூஷன் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மேலே இங்கே இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா we are going to shade it now. Is it clear? Shall we? Okay students, look into this. Now I have shaded this. Okay, just you can draw the lines. அப்போ இந்த ப்ளூ லைன்லேருந்து மேல் நோக்கி நம்ம லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நாம் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நாம் செக் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன வந்து இருக்குது? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். அப்போது இப்போ அதே மாதிரி இந்த பிங்க் கலர் லைனில் நாம் செக் பண்ண போகிறோம். அப்போது இந்த பிங்க் கலர் லைன் 2 ஆஃபாக பிரிச்சிருக்கு. எந்தெந்தது பாருங்கள். இந்த பிங்க் கலர் லைன் மேல் ஒரு பகுதியாக கீழே ஒரு பகுதியாக பிரிச்சிருக்கு. ஆமாம் தானுங்களே? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதுல நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்? சிம்பிளான பாயிண்ட்டை எடுத்துப்போம். 1, -1. சரிங்களா? 1, -1 எடுத்துக்கலாம். அப்போது 1, -1 செக் பண்ண போகிறேன். சரி, எதில் செக் பண்ணணும்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஆமாவா? அப்போ 1, இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1. ஆமாம் தானே? 1 வந்து +1 வந்து -1 விட எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் இருக்கா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னவாகுது? சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டு நான் எங்கே எடுத்தேன்? எந்த ஹாஃப் பிளேனில் எடுத்தேன்? இங்கே கீழே இருக்கிற ஹாஃப் பிளேனில் எடுத்தேன். ஆமாம் தானுங்களே? ஓகே, சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த பிங்க்குக்கு மேலே இருக்கிற லைனில் பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ஸோ இப்போ இங்கேயும் நம்ம சிம்பிளான பாயிண்ட் பாருங்களேன். என்னது இது? எக்ஸு வந்து -1, ஒய் வந்து என்னது? +1 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸு -1, ஒய்யோட வேல்யூ என்னது? +1. அப்போது நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து -1, ஒய்யோட வேல்யூ வந்து +1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். -1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு +1. இது கரெக்டா? -1 வந்து +1 விட கிரேட்டர்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா?
No, this is wrong. அப்பனா இந்த பாயிண்ட் இருக்கிற ரீஜன் வந்து என்னவாகலை, இந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 1, எங்கே இருக்குதோ அந்த ரீஜன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே என்னவாகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இந்த 1, நம்ம எங்கே பார்த்தோம் பாருங்கள், 1, இங்கே. ஆமாம் தாங்களே. அப்போ 1, ரீஜனில் நமக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். -1, நமக்கு என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது நான் ஷேட் பண்ண வேண்டியது என்னது, இந்த பிங்க் கலருக்கு இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஷேட் பண்ண போகிறேன். ஷால் வி? ஓகே. இப்போ இதில் நான் வந்து பிங்க் கலர் என்ன ஷேட் பண்ணலாம், பிங்க் கலர் லைன் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் ஷேட் பண்ணலாம். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Now, look into this students. Now I have shaded pink color lineல இருந்து நான் இந்த சைடு இந்த ரீஜனில் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ நான் we have come to the final solution now. இப்போ என்ன செய்யணும்னா, இப்போது இந்த ப்ளூ லைனோட ஷேடிங் பார்ட்டும் இந்த பிங்க் லைன் ஷேடிங் பார்ட்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது உள்ளே தான் என்னவாகுது, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா பாருங்கள். அப்போது நம்மளோட இந்த ரீஜனில் மட்டும்தான் நமக்கு தேவையான என்ன கிடைக்க போகுது, சொல்யூஷன் கிடைக்க போகுது. இஸ் அன்னோ? ஓகே. ஸோ இப்போ இதை மட்டும் நாம் ஷேட் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, இந்த ட்ரையாங்கிள் மட்டும். அப்போது லெட்ஸ் நேம் இட் as, இப்போ இங்கே 0,0 இருக்கா, அதனால் ஓன்னு எழுதிடுவோம், இங்கே ஏன்னு எழுதுவோம், இங்கே பின்னு எழுதுவோம். அப்போ இந்த ஓ ஏ பி ரீஜனுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, இந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா. இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வெரி சிம்பிள். இதுதான் ப்ரொசீஜர். எல்லா சம்முக்குமே இதே ப்ரொசீஜர் தான் நாம் ஃபாலோ பண்ண போகிறோம். இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு தனித்தனியாக நம்ம டேப்லர் காலம் போட்டோம், பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தனித்தனியாக வரைஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட 2 ஹாஃப் பிளேன்ஸ் என்னன்றதை நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த 2 ஹாஃப் பிளேன்ஸில் என்ன செய்கிறோம், பாயிண்ட்ஸை வந்து அசைன் பண்ணி பார்க்குறோம், எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்குறோம். அந்த ரீஜனை நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக ஷேட் பண்ணுறோம். ஷேட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனும் எங்கே வந்து ரெண்டுமே எங்கே வந்து மர்ஜ் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது, எந்த ரீஜனுக்குள்ளே 2 லைன்ஸுமே இன்டர்செக்ட் ஆகுது, ஷேட் ஆகிருக்குன்னு பார்த்து அதை வந்து ஓஏபின்னு எழுதிட்டு, அப்போ த ரிக்வயர்ட் ரீஜன் ஃபார் த சொல்யூஷன் வந்து என்னென்னு எழுத போகிறோம், ஓஏபி. ஸோ அப்போ நீங்கள் எழுதும் போது இன் ட்ரையாங்கிள் ஓஏபி the points என்னென்னு எழுதணும், satisfies the points, satisfies the என்னென்னு எழுத போகிறோம், equations, satisfies the equations. Is it clear for you? Is it clear students? Okay. So very simple procedure தான் you are going to make. Shall we move on to the next sum now? Okay. Okay students, now let's discuss the fourth sum. Okay. So the same model தான், கொஞ்சம் difference இருக்கு. Okay. Now look into this. 2x plus 3y is less than or equal to 35 இருக்கு. Y is greater than or equal to 2 இருக்கு. X is greater than or equal to 5. So how many equations are here? 1, 2 and 3. So we are going to make the 3 separate lines for this graph. Okay. So as usual, less than or equal to மாற்றி equal to நான் எழுத போகிறேன். 2x plus 3y equal to 5. ஸோ முன்ன இருந்த மாதிரி சிம்பிளாக இல்லை, இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் வேறு இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு வேரியபிளை மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். அப்போ 2x is equal to 35 மைனஸ் 3yன்னு எழுதலாம். இல்லாட்டி என்ன எழுதலாம்னா 3y is equal to 35 மைனஸ் 2xன்னு எழுதலாம். Yes or no? Okay. Now look into this. இப்போ 3y is equal to 35 minus 2xன்னு கொடுக்குறோம். அப்போ y will be equal to 35 minus 2x whole divided by 3ன்னு எழுதலாமா? Is it clear for you? 35 minus 2x divided by 3ன்னு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஈக்குவேஷனை நாம் எழுதலாம். ஓகே. நான் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, வேல்யூஸ் வந்து நாம் அசைன் பண்ண போகிறோம். எதுக்கு? எக்ஸுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ண
நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒய்க்கு வேல்யூ கிடைக்க போகுது. ஓகே, இப்போ ஐ ஹவ் சோசன். ஏன் இந்த 1 and 7 எந்த வேல்யூ வேணால் எடுக்கலாம். நான் ஏன் பர்டிகுலராக 1 and 7 எடுத்தேன்னா, இது வந்து இட்ஸ் டிவைசர் ஆஃப் என்னது 3 இருக்கணும் இல்லையா? அப்போ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தால் தான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வராது, டெசிமலில் வராது. வந்தாலும் தப்பு இல்லை. இங்கே ப்ளாட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியண்ட்டான வேல்யூஸ் நாம் அசைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் இன்டு திஸ் x is equal to 1 போடுறோம். x is equal to 1 போட்டால் இங்கே என்ன ஆகும் பாருங்கள். 35 minus 2 into 1 2 ஆகிடுமா? 35 minus 2 is what? 33. 33 divided by 3 என்ன வரும்? 11. ஓகே, சரி. நான் அடுத்து எக்ஸோட வேல்யூ நான் 7ன்னு கொடுக்குறேன். ஏன் 7 கொடுக்குறேன்னு பாருங்கள். 35 minus 2 into 7 14. ஸோ 35 minus 14 என்ன வரும்? 21 வருமா? பாருங்கள், 35 minus 20 சாரி 14 வருமா? 2 7s are 14. ஓகே, டிவைடட் பை என்ன வரும்? 3. அப்போ இது ஆன்சர் என்னது? 21 divided by 3 will give you the answer for what? 7. அப்போது இங்கே என்ன வரும் எனக்கு ஆன்சர்? 7. Is it clear? ஓகே, இப்போ அதே மாதிரி இது முடிஞ்சிச்சு. இந்த டேப்லெட் காலம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டேப்லெட் காலம் முடிஞ்ச உடனே ஐம் கோயிங் டு ட்ரா த லைன்ஸ் now. இப்போ லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ வாட் will be the points now? First point is 1, 7. Sorry, 1, what is the point now? 1, 11. If x takes the value 1, y takes the value 11. What is the next point? 7, 7. 7, 7. Is it clear? Okay. இப்போ இது ரெண்டு பாயிண்ட் 1, 11யும் 7, 7யும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? plot பண்ண போகிறோம். So now look into this. x axisல 1, x axisல 1, y axisல எங்கே மார்க் பண்ணணும்? 11 மார்க் பண்ணணும். Yes or no? So very carefully I am going to mark the point 1, 11. Okay. The next one is 7, 7. So x axisல 7 இருக்கு, y axisல 7 எங்க இருக்கு? இங்கே. End point. Is it clear? ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஆரிஜின் வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆரிஜின் இங்கே இருக்குது. நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே வரப்போகுது? இங்கே வரப்போகுது. Is it clear? Okay, so we need not. So next, what is the next equation given? Y is equal to 2. What is the meaning of y is equal to 2? Y axisல 2 எங்கே இருக்குன்னு பார்ப்போம். Y axisல 2 எங்கே இருக்குது? இங்கே. அப்போது இந்த y is equal to 2ன்றது வந்து இந்த y is equal to 2 மேலே எனக்கு என்ன வரணும்? ஒரு straight line வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். x is equal to 5. x is equal to 5ன்னு சொன்னால் x axis மேலே 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டோம். y is equal to 2னா இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். x is equal to 5னா இந்த லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஓகே, ஸோ now let's see how I am going to draw these 3 straight lines. Okay, now look into this students. I have drawn 3 lines now. பாருங்க, first one வந்து 2x plus 3y equal to 35 orange color, x is equal to 5 brown color, and then y is equal to 2 blue color. Is it clear? Okay, இப்போ இதில் நான் வந்து region வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷேட் பண்ண போகிறோம். So now let's check for these two. Very simple. y is greater than or equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ y is equal to 2க்கு நம்ம வரைஞ்ச லைன் எது பாருங்க? y is equal to 2க்கு இதுதான். ஆமாம் தானே? இப்போ y is greater than or equal to 2. அப்போ 2வை விட எப்படி இருக்குதா? கிரேட்டராக இருக்குது. அப்போ நம்ம ஷேட் பண்ண வேண்டிய ரீஜன் என்னது? இது. ஸோ ஷேட் பண்ணலாமா? ஸோ நான் ரேண்டமாக ஷேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட இதில் அழகாக ஸ்கேல் வச்சு என்ன செய்யணும்? வரையணும். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ்? Now look into this. I have drawn the shaded region. Okay, next one, x is greater than or equal to 5. ஸோ இப்போ x is equal to 5 லைன் எது? இந்த லைன் தான். x is equal to 5 லைன். இப்போ 5வை விட எப்படி இருக்குது? கிரேட்டராக இருக்குது. அப்போ நான் என்னோட ரீஜன் எது? இந்த ரீஜன். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரா திஸ் நெக்ஸ்ட் கலர். அப்போ நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இந்த ரீஜனில் தான் நமக்கு தேவையான என்ன இருக்குது? இது இங்கே வரக்கூடாது. இந்த லைனை தாண்டி வரக்கூடாது. இங்கே இருக்குது. ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைன் எங்கே இருக்குது? இந்த ஆரஞ்சு லைன் இல்லையா? இந்த ஆரஞ்சு லைனுக்கு 2 ஹாஃப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே ஒரு ஹாஃபு, இந்த லைனுக்கு கீழே ஒரு ஹாஃபு. அப்போ மேலே ஒரு பாயிண்ட்டு, கீழே ஒரு பாயிண்ட்டு நாம் செக் பண்ணுவோம். இப்போ மேல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ணுவோமா? என்னது? மேலே
என்ன இங்கே இருக்குது 12 இருக்குது. ஓகே, ஸோ 12 நம்ம எதுக்கு செக் பண்ணிக்கலாம்? 1க்கு செக் பண்ணலாமா? சரி, ஓகே. அப்போ லெட்ஸ் செக் 1, 12 வந்து எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் லெட் அஸ் செக் நவ். 2 into 1 plus 3 into 12 is less than or equal to 35 ஆனு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ now 2 ones are 2 plus, okay, 3 12s are how much? 36. So 3 less than or equal to 35 பாருங்க, 38 38 is less than or equal to 35 இல்லை, தப்பு இல்லையா? இட்ஸ் நாட். அப்பனா நாம் எடுத்திருக்கிற இந்த பாயிண்ட், இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் என்னவாகலை? சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, அப்போ இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் ஏதாவது ஒன்று சிம்பிளான பாயிண்ட்டை நாம் செக் பண்ணுவோம். அப்போ என்ன செக் பண்ணலாம்? 1,1. இந்த 1,1 எதுக்கு கீழே தான் இருக்குது? இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ நம்ம 1,1 செக் பண்ணி பார்ப்போமா? 1,1 செக் பண்ணுங்கள். அப்போ 2 into 1 plus 3 into 1 is less than or equal to 35 ஆன்னு செக் பண்ண போகிறோம். அப்போ 2 ones are 2 plus 3 is less than or equal to 35. ஆமாம் தானே? 5 is less than or equal to 35. 5 is less than or equal to what? 35. அப்போது கண்டிப்பாக இது வந்து என்னவாகுது? சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னவாகுது? சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ நம்ம ஷேட் பண்ணலாமா? இப்போ ஆர்டராக ஷேட் பண்ணி பார்க்கலாமா? எந்த ரீஜனில் இந்த 3 லைன்ஸோட பாயிண்ட்ஸும் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஷால் வி? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், now look into this. பாருங்க, இந்த ரீஜன் தான் அந்த 3 லைன்ஸோட feasible சொல்யூஷன் வந்து ஷேடட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஆரஞ்ச் லைனில் கீழ்ப்பகுதியை நான் ஷேட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தான் இங்கே ஒரு ப்ளூ லைன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னாக்கா மேலே ஷேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த லைன் x is equal to 5 இருந்தது, 5க்கு மேலே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அப்போ இந்த சைடு. அப்போ இந்த 3 ஷேடட் ரீஜனும் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் தான் மீட் ஆகுது. இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து O, இதை வந்து A, இதை வந்து என்னென்னு எழுதிக்கலாம்? B, இதை வந்து Cன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த OABC ரீஜனுக்குள்ளே தான் நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? கன்க்ளூட் பண்ணணும். வில் யூ ட்ரை ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ்க்கு நாம் வந்து செய்திருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா சம்ஸ்க்குமே நாம் என்ன பண்ண போகிறோம்? ஃபாலோ பண்ண போகிறோம். ஷால் வி ட்ரை ஒன் மோர் சம் நவ்? எஸ். Okay students, let's discuss the 7th sum now. Very, very simple. Same way we have 3 equations here. Okay, now you are going to try. I will explain and you are going to try and I will show you where is a shaded region and you are going to try it. Okay, so now 2x plus y is greater than or equal to 8 இருக்கு, x plus 2y is greater than or equal to 8 இருக்கு, x plus y is less than or equal to 6 ன்னு இருக்கு. Okay, as usual நம்ம என்ன பண்ண போகிறோம்? Equal to போட போகிறோம். இப்போ இதில் இன்னொரு இருக்குது. அதாவது எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன வேல்யூ வருது, ஒய்க்கு 0 கொடுக்கும்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருது. அப்போ நம்ம 0,0லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ரேண்டமாக வேணுமோ பாயிண்ட்ஸு யூ கேன் அசைன் ஆல்சோ. இஸ் இட் கிளியர்? நவ் ஐம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐம் கோயிங் டு அசைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நவ் லுக் இன் டு திஸ். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 2 into 0 plus y is equal to what? 8. So 2 zeros are 0. So what happens? Y is equal to 8 in வந்துருமா? So the answer is 8. Okay. Now the next one I am going to substitute y is equal to என்னன்னு போட போகிறேன்? 0ன்னு போட போகிறேன். yக்கு என்ன கொடுக்க போகிறேன்? 0. அப்போ yக்கு 0 கொடுத்து பார்ப்போம். 2x plus 0 equal to 8. அப்போ this implies x ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க? 4ன்னு வருமா? 2x is equal to 8னா x is equal to 4. Is that no? Okay, very good. Now the same way இப்போ இங்கேயும் x ஓட வேல்யூ 0 கொடுக்கும்போது y ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். x ஓட வேல்யூ 0 கொடுத்தா 0 plus 2y equal to 8ன்னு வருமா? So this implies y is equal to என்னன்னு வரும்? 4ன்னு வருமா? அப்போ இந்த ஆன்சர் என்னது? 4. இப்போ xக்கு 0 கொடுத்த மாதிரி yக்கு 0 கொடுத்து பார்ப்போம். yக்கு 0 கொடுத்தா என்ன வரும் பாருங்க? x plus 0 equal to 8ன்னு வந்துருச்சு. அப்போ x ஓட வேல்யூ this implies x is equal to என்னது? 8. அப்போ x is equal to என்னது? 8. Is it clear for you?
ஓகே, நான் லுக் இன்டு திஸ். இப்போ இங்கே எக்ஸ் 0, எக்ஸ் 0 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ என்னன்னு வருது பாருங்க, 6. இப்போ அடுத்து ஒய்க்கு 0 கொடுத்து பார்ப்போம். ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸோட வேல்யூ என்னது, 6. Is it clear? So now I am going to jot down the points. What are the points now? 0, 8. அடுத்து 4, 0. ஓகே, இப்போ இங்கே அதே மாதிரி 0, 4. இங்கே 8, 0. இங்கே அடுத்து 0, 6, 6, 0. இதுதான் பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா plot பண்ண போகிறேன். plot பண்ணிவிட்டு we are going to draw the straight line. So you should be very careful. இங்கே பாருங்கள் 0, 8. x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் தான் என்னது 8. அப்போது 0, 8னா x ஆக்சிஸில் 0. This is 0, isn't it? x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் என்னது 8. அப்போ என்னோட பாயிண்ட் எங்கே வரும், இங்கே வரும். ஓகே, the next one 4, 0. What is the next point? 4, 0. எக்ஸில் 4, ஒய்யில் என்னது 0. அப்போ எக்ஸில் 4 இருக்கிறது தான் நான் என்ன செய்யணும், பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? ஓகே, the next one is what? 0, 4. எக்ஸில் 0, ஒய்யில் தான் 4. அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், ஒய்யில் தான் நான் வந்து பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? 8, 0. 8 எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன வச்சுருக்கணும், இங்கே வரும் 8. This is 7 and this is 8. We'll extend. Okay, yes. Now next one, look into this. 0, 6. 0, 6. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் தான் நான் என்ன மார்க் பண்ணணும், 6 இருக்கிற இடத்துல மார்க் பண்ணணும். ஓகே, the next one is 6, 0. எக்ஸ் ஆக்சிஸில் தான் 6. அப்போது நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஸோ நான் what I am going to do, I am going to draw the lines. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ணி I am going to draw 3 lines now. 3 லைன்ஸுக்கு அப்புறம் நாம் என்ன செய்ய போகிறோம்னா பாயிண்ட்ஸு செக் பண்ண போகிறோம். Shall we? Okay, dear students, now look into this. So I have drawn 3 lines. சரிங்களா, 3 lines ட்ரா பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்காக செக் பண்ணேன். எந்த ரீஜனுக்குள்ளே வருது, இந்த ஈக்குவேஷனுக்கு எந்த ரீஜனுக்குள்ளே வருது, ஷேடட் ரீஜன் வருது அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த 3 ரீஜனும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இந்த குட்டி இடம் மட்டும்தான். சரிங்களா, ஸோ இஃப் ஐ ஹவ் ஷேடட் ஆல் த 3 ரீஜன்ஸ்னால் இது வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கசகசன்னு இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், I did not shade it, but what you are going to do is you are going to find the shaded region for this equation. இப்போ இந்த ஈக்குவேஷன் லைனுக்கு இந்த சைடில் ரீஜன் வருதா, இல்லை இந்த கீழ்ப்பக்கமாக வருதா, அதே மாதிரி இந்த லைனுக்கு நம்மளோட ஷேடட் ரீஜன் மேலே வருதா இல்லை கீழே வருதா, அதே மாதிரி இந்த லைன் ஈக்குவேஷனுக்கு மேலே வருதா கீழே வருதான்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மிஸ்ஸுக்கு வந்த மாதிரி இந்த இடத்துல, இந்த சின்ன இடத்துல அந்த 3 லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுதா, ஷேடட் பார்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதான்றதை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. Is it clear, students? So I have tried 3 sums now. What you are going to do, apart from this first sum, fourth sum and seventh sum, you are going to try the rest of the sum as homework. I hope you have understood very clearly. If not, please go through once again and again until you get very clear cut idea about this graphical representation of the linear inequality. Thank you, students. We'll meet you in the next class.